கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் பாதிரியார் அருள்ராஜிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் பண்டிகையானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த தேவாலயங்களில் இன்று முழுவதும் என்னென்ன சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்படும் என குறித்து பேச பாதிரியார் நம்மிடம் இருக்கார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நம்ம இந்த பிரார்த்தனை இல்லத்தெல்லாம் வந்து என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, என்ன பிரார்த்தனைகள் செய்யப்படும் சார் ஃபுல்லாக இன்னைக்கு? காலை 7:15 மணி முதல் 1 மணி வரை 1.25 மணி நேரத்துக்கு ஒரு முறை திருவழிபாடு நடைபெறும். நாளைக்கு காலையில் சாயந்தரம் கூட சிறப்பாக மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இன்னும் குறிப்பாக தூத்துக்குடி அந்த இடத்துல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பான பொருள் உதவி நம்மால் இயன்ற விதத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். விரைவாக மக்களிடமிருந்து உதவி பெற்று அந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும். அதுதான் தொடர்ந்து சார். நாளைக்கு வந்து இந்த காலையில் 6 மணி to 7 மணி சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது. இதில் என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் செய்ய போகிறீங்க? இந்த இவ்வளோ பக்தர்கள் எவ்வளோ பேர் இங்கே வந்து பங்கேற்பாங்க? இதில் இங்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு 1000 முதல் 1500 நபர்கள் இறை மக்கள் வந்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்வார்கள். காலை 7:15 மணிக்கு ஆங்கிலத்திலும், 8:30 மணிக்கு தமிழிலும், 10 மணிக்கும் 11:30 மணிக்கு ஆங்கிலத்திலும், மாலை 5:30 மணிக்கு மீண்டும் ஆங்கிலத்திலும், 6 மணிக்கு தமிழிலும் திருப்பலி நடைபெறும். ஆக இந்த திருப்பலியில் சிறப்பாக மக்களுக்காக, மக்கள் சுபிட்சமாக வாழணும், மத நல்லிணக்கத்தோடு வாழணும், எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும் என்று நாங்கள் ஜெபிப்போம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த சென்னை வாழ் மக்களுக்கும் தூத்துக்குடியில் இருக்கிற மக்களுக்கும் எம்மாலான பொருள் உதவியை செய்ய நாங்கள் முயற்சி செய்கிறோம். காட் பிளஸ். சார், தொடர்ந்து இந்த குழந்தைகளுக்கான பிரார்த்தனைகள் நடைபெறுது நாளைக்கு. அது சிறப்பாக 28ஆம் தேதி குழந்தைகளுக்காக சிறப்பான ஜப வழிபாடு இருக்கிறது. அவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் இருக்கிறது, பரிசுகள் வழங்கப்படும். அந்த நாள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது செய்கிறோம். 28ஆம் தேதி. தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இன்று முழுவதுமே சிறப்பு பிரார்த்தனையானது செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் லக்ஷ்மணுடன் ஒளிப்பதிவாளர் ஷியாம்.